வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டான கோதுமை ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை ரவைய வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கோம். அதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சோன 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திடலாம். உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு அளவா லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது பெருசா இருந்துச்சு, அதனால 1 மட்டும் போட்டிருக்கோம். நீங்க சின்னதா இருந்தா 2 கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினோன்னு கொஞ்சம் கேரட் சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சம் பீன்ஸும் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. காய் நல்லா வதங்கினோன்னு ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு இதையும் சேர்த்திடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஊத்தினா கரெக்டா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை இதுல சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இத மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்ப ரொம்பவே டேஸ்டான ரவா கிச்சடி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.